பேர் திருமூர்த்திங்கய்யா. அந்தியூர் சட்டமன்ற தொகுதியோட நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளராக இருக்கேன். வெளியில் போகிறாங்கன்னா இப்போது நான் அது வந்து கட்சியினுடைய உயர்மட்டத்தில் நடக்கக்கூடியது. உயர்மட்டம், கீழ்மட்டம், அடிமட்டம் இப்படியெல்லாம் பேசுகிறதே தமிழ் தேசியத்தில் நான் வெறுக்கிறேன் உண்மையாகவே. அப்படி கிடையாதும் கூட. அப்படி பார்க்குறவங்க இப்படி வந்து நாங்களாம் வந்து தலைமையில் இவங்களோடலாம் முரண்படுறோம், இவங்களோட கருத்தெல்லாம் எனக்கு பிடிக்கல, சங்கட்டமாகுது, வருத்தமாக இருக்குது, அதனால் நாங்கள் வெளியேறோம். அண்ணன் சீமான் மேலே எங்களுக்கு எந்த தனிப்பட்ட முறையிலும் இல்லை. அவர் எங்களை வந்து உண்மையாக நல்லாவே எங்களுக்கு உண்டான உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் கொடுத்து நடத்தினார். இந்தந்த காரணங்களுக்காக நாங்கள் வெளியேறணும். ஒரு அறிக்கை மாதிரி எல்லாம் எழுதி, கடிதம் மாதிரி எழுதியெல்லாம் சமூக வலைதளத்தில் எழுதிட்டு அனுப்பிட்டு அண்ணனுக்கு அனுப்புனா சொல்கிறாங்க, அனுப்புனாங்களான்னு தெரில. அப்படி சொல்லிட்டு வெளியேறாங்க. எனக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் என் நிலையிலேருந்து நான் இந்த பதில் சொல்கிறேங்க. எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாலும் நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன். என்னோட இப்போ உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாலும் நீங்கள் வேலை செய்வீங்க. உங்களுடைய நண்பர்கள் வந்து இதை பற்றி கேட்பாங்க. ஏன்னா அவங்க அன்பா பேசுறவங்க இருப்பாங்க, கண்டிப்பா எதிரியா பேசுறவங்களும் இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து கேட்பாங்க, என்னப்பா அவங்க கட்சியில இருந்து இப்படி போயிட்டாங்க. இல்லை, நீங்க கேட்கறது சரிதாங்க. எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதாவது ஆரோக்கியமானதாக இருந்தால் நம்ம சொல்லலாங்க. இது மாதிரி இப்போ மரம் இருக்குது, இந்த மரம் இருக்குது, அண்ணன் சொல்கிறது தான் நான் சொல்லுவேங்க. எதுவுமே நானும் சுயமாக சிந்திச்சு பேசுகிற அளவுக்கு இருந்தாலும் கூட ஏற்கனவே அது சீமான் அவர்கள் பேசிட்டாங்க. நான் ஒன்று புதுசாக யோசித்து பேசுகிறேன்னா பார்த்தா அப்படி நான் நினைக்கலாம். ஆனால் எங்கேயாவது ஒன்று பார்த்தா, காணொலி எடுத்து பார்த்தா அங்கே வந்து சீமான் அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க, ஏற்கனவே அதுக்கு ஒரு விளக்கம் தந்திருப்பாங்க. அப்படி ஒரு மரம் நல்லா செழுமையாக வளரணும்னா சில கிளைகளை வெட்டி விடணும் அப்படிம்பாங்க. அது தேவையில்லாதவங்களை வந்து கட்சியிலேருந்து வெளியேற்றுறது ஒன்று. அப்புறம் உதிரும் இல்லையா, இலை உதிர் காலம் வந்து அதுவே இலைகள் உதிரும், மலர்கள் உதிரும், வெறும் மரமாக இருக்கும். அதன் பிறகு வந்து வசந்த காலம் வந்ததுக்கப்புறம் அப்படியே செழிப்பாக பசுமையாக இருக்குது. அது போல தான் அவங்க வெளியேறாங்கன்னா மறுபடியும் புதிய உறவுகள், புதிய ரத்தங்கள் ஒரு உத்வேகத்தோடு பயணிக்கிறதுக்கு, கட்சியை கட்டமைக்கிறதுக்கு எப்பவுமே இருக்குது. அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மரம் பெரிய விருட்சமாகும். நாம் தமிழர் உறுதியாக வந்து தன்னோட பயணத்தை இலக்க கடந்து போயிட்டே இருக்கும். உண்மை வந்து மெதுவாக தான் போகும், பொய் வந்து வேகமாக போகணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை அடுத்தவங்க கையில் எடுத்து 10 பேர் பரப்புனா அது 100 பேர் போய் சேருது. இதுக்கு வந்து இது மற்றவங்க பார்க்குறப்ப அது வந்து ஆமாம் உண்மை அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது நீங்கள் தானே. இல்லைன்னா நீங்கள் கடந்து போனீங்கன்னா அது உண்மைன்னு தானே ஆக போகுது. இல்லை, அது அப்படிப்பட்ட உண்மை ரொம்ப நாளாக நீடிக்காது இல்லைங்களா. இப்போ தலைவர் கூட பொய்யா இருந்து துரோகம் செய்ய நினச்சவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலமே வெளியேற்றுச்சு, காலமே பதில் தந்தது. இயற்கையை வந்து வழிபடலுக்கு இயற்கையை அவங்கள வெளியேற்றிடுச்சு. அப்படி வந்து இந்த சமூகத்தில் பொய் பரப்புறதெல்லாம் வந்து உண்மைன்னு ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நிலைக்கும். அது தானாகவே வந்து மறைஞ்சு போகும். உண்மை எதுன்னு தானாகவே தெரிய வரும் மக்களுக்கு. தேவையில்லாமல் அதுக்கு விளக்கம் கொடுக்குறங்கிற பேரில் நம்ம அதை பேசு பொருளாக ஆக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அது வீண் விவாதங்களுக்கும் நேர விரயம். அதை போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் அதை பற்றி ஆமாம் இந்த கட்சியில் இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க, சீமான் சரியில்லை, நாம் தமிழர் கட்சிக்காரங்க சரியில்லை, இந்த தம்பி சரியில்லை, நம்ம ஊரில் இருக்கிறது இந்த தம்பி மேலே இப்படி பேசிக்கிறாங்க, அப்படிலாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்மளுடைய செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமாக அதை கடந்து அதுக்கு பதில் சொல்லாமல் தவிர்த்துட்டு போயிடணும். இப்போ அண்ணன் மேலேயே வந்து அண்ணனுக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா நான் அறிஞ்சிக்கிட்டது, அவர்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதில்ல, அந்தளவுக்கு நமக்கு நெருக்கம் கிடையாதுங்க. பல பேர் சொல்லியிருக்காங்க. அண்ணனுக்கு வந்து ஒருத்தரை பிடிக்கலைன்னா அவர் வந்து எதுவுமே பேச மாட்டார். பிடிக்கலைன்னா அவங்களோட செயல்பாடு, அவருக்கு அந்த மனிதர் கிடையாது, தம்பியே கிடையாது, உறவுகள் கிடையாது, அவங்களோட பேசுகிறத தவிர்த்துடுவார், கோபத்தில் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து நம்ம அமைதியாக கடந்து போனோம்னாவே அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் சரியாயிருவாங்க அவங்க. அதன் பிறகு எப்பவும் போல் அண்ணனும் பேசுவார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி நமக்கு அது ஒரு பாடமாக நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி நம்ம கடந்து போயிட்டே இருக்கலாம். பதில் தராமல் இருந்தால் அதுக்கப்புறம் சரியானதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நம்ம பணிகளை தொடரலாம். அவங்களாவே புரிஞ்சுப்பாங்க நம்மளை பற்றி. உதாரணத்துக்கு நீங்கள் கேட்டதுக்காக பதில் தர வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டதுனால நான் வந்து சொல்கிறேன். இப்போ கடந்த காலங்களில் அண்ணன் மேலே அதிகமாக அவதூறு பரப்புனது, குற்றச்சாட்டுகளை பரப்புனது, அதை உண்மைன்னு மக்களிடத்தில் நம்ப வைக்க முயற்சி செஞ்சது எல்லாமே திமுக தான். அவங்களோட ஐடி விங்க வச்சு தொடர்ச்சியாக செஞ்சாங்க. அது பிஜேபியோட பி டீம் தான் சீமான் இப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அண்ணாமலையோட கல்லூரி நிகழ்வுகளை கலந்துட்டப்பெல்லாம் அந்த காணொலிகளை வச்சு இது பண்ணினாங்க. இப்படி தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் அவதூறுகளை திட்டமிட்டே தமிழ் தேசியம் வளரக்கூடாது, சீமானோட கட்சி வளரக்கூடாது, அவங்கள அழித்தொழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடவே ஐடி விங் முழுமையாக செயல்படுச்சு. இந்த தேர்தலுக்கு அப்படி தான் செயல்பட்டாங்க. அதனோட விளைவு பாருங்கள். நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் 4% தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் திமுகவோட வாக்கு சதவீதம் 14% குறைஞ்சிருக்கு. இங்கே வந்து இன்றைக்கும் அது நாம் தமிழர் தான் குறிப்பிட்றாங்க, 0-0ன்னு குறிப்பிட்றாங்க. ஆனால் எங்களுக்கு 4%, 8ல் 4 தான் போயிருக்கு. பெரிய 60 ஆண்டுகள் கட்சிங்கிறாங்க. ஆனால் 14% வாக்குகள் நீங்கள் இழந்திருக்கீங்க. எதனால்? சரியானவங்களை நீங்கள் அவதூறு பரப்புனதுனால கிடைச்ச தண்டனை தான் திமுகவுக்குது. திமுக மீண்டு வரதே பெரியது. அதிமுக கூட வாக்கு சதவீதம் கொஞ்சம் கூடியிருக்கு. இப்போ கடந்த காலம் திமுக செஞ்ச அதே வேலையை இன்றைக்கி தாவேக செய்கிறாங்கன்னா அதுக்கான அந்த அவதூறு பரப்புறதுக்கும் பொய் பரப்புறதுக்கும் உண்டான பல பிரதிபலனை வந்து வருங்காலங்களில் அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு இயற்கையே வந்து கொடுக்கு தண்டனையாக. நம்ம எதுவும் அவங்கள பற்றி பேசி பதில் தந்துட்டு
நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவதூறுகளுக்கு நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க. உதாரணங்கள் சொல்லணும்னா இப்போ நடப்புலேயே நடந்துட்டுருக்கு. நீங்கள் கரண்ட்டில் எடுத்து சோஷியல் மீடியாவில் நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. அந்த கணவன் மனைவி வந்து தொடர்ச்சியாக கூட காணொலிகள் போட்டுட்ருக்காங்க. அது ரீல்ஸ்க்காக இல்லை, ரியாலிட்டியாக அவங்க லைஃப்பில் அனுபவிக்கிறத போட்டுட்ருக்காங்க. முன்னாடி வந்து மின்சாரம் அதாவது டிவிக்கு ஓட்டு போடணும்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஜய் பாட்டை போட்டுட்டு ஒரு ரீல் வந்து வெளியிட்டிருந்தாங்க. தாவேக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைய குழந்தை பயங்கரம் அழுவுது. அந்த வீடியோவில் வந்து சொல்கிறாங்க, பெண்ணு அதுக்கு விஜய் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு முட்டு கொடுக்குறாங்க. கணவர் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா அனுபவிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சந்தித்தேன் இல்லைங்களா நண்பர், வழியில் சந்திச்சுங்க, அவரோட வேதனையை தெரிவிக்கிறார். அவர் டிவிக்கே கிடையாது, உண்மையாகவே அவர் சொல்கிறாரு பாருங்க. இதனால் இந்த விளைவுகள் தான் இந்த ரீல்ஸ் இதெல்லாம் பரவிட்டு இருக்குங்க இல்லையா. நம்ம சாதாரணமாக ஒரு ரீல்ஸை போடுறோம், ஆனால் அதனால் பாதிக்கப்படுறது எத்தனை பேருன்னு பாருங்கள். இந்த ஆட்சி வந்து தேவையற்றதை நிறைவேற்றுறதுனால, தேவையில்லாதவங்களுக்கு அரசு வேலை வழங்குறதுனால, தேவையில்லாதவங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கறதுனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க. உண்மையாக அர்ப்பணிப்போட இரவு பகலாக படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய என்னோட நண்பன் தன்னோட மனக்குமுறலில் தெரிவிக்கிறார். என்னுடைய நண்பன் மாதிரி தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பேர் கண் முழிச்சு கண் எரிய விடிய விடிய படிக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்கள ஒருத்தருக்காவது அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியமாக அரசு பணி அப்படிங்கிறது கிடைக்குதா? கிடையாது. லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போகிறாங்க, அரசு பணியில் கடந்த காலங்களில் போயிருக்காங்க. அவங்க கூட வேதனை போடுறாங்க. லஞ்சம் கொடுத்தா கூட வேலை கிடச்சிரு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து வாய்ப்பு இல்லை. வீட்டில் யாராவது சாகணுங்கிற இதில் தான் இருக்குது. அப்படி இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் சும்மா நீங்கள் உங்களோட அப்போதைய திருப்திக்காக செய்கிறீங்க, ஆனால் அதனோட விளைவுகள் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு போடணும்னு எல்லாத்துக்குமே தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களோட பார்வையில் அவங்க இன்னும் குழப்பத்தில் இருக்காங்க எல்லாருமே. ஒரு பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பரவாயில்லன்னு சொல்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரூட் மாஃபியாங்கிற அந்த தளம் வந்து இன்னும் இயங்குது. இதெல்லாம் விஜய் வந்து நிறைவேற்றிருக்காரு, இதெல்லாம் கையெழுத்து போட்டார், இதுலேருந்து இது மாற்றிட்டார், இது திறந்து வச்சுருக்காரு, இத்தனை ஆயிரம் பேருக்கு வந்து வேலையை கொடுத்துருக்காரு, இந்த வாகனங்களை அறிக்கை வந்தோடனே அது அதை வந்து பரப்புறாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களும் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு பரப்பப்படல. ஏன்னா நடைமுறை அது ஒரு முதல்வர் செய்ய வேண்டிய வேலை, நிர்வாக ரீதியான வேலை. அந்த ஒரு சாதாரண நிர்வாக ரீதியான வேலையை கூட பரப்புகிறாங்க. சொல்லணுன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு விஜய் அவர்கள் வந்து பொறுப்பேற்ற உடனே ஒரு கையெழுத்து போடுறாரு இல்லைங்களா. கையெழுத்து போடுற 717 மதுக்கடைகளை நான் மூடுவேன் அப்படின்னு. இவர் மட்டும்தான் செஞ்சாரா? கடந்த காலங்களில் எடப்பாடி செஞ்சாங்க, ஸ்டாலின் செஞ்சாங்க கடைகளை மூடுறேன்னு. இது ஏதோ பெரிய அப்படியே பூதகரமாக்கி கடைகளை மூடுற அப்படிங்கிறத பரப்புனாங்க. இதெல்லாம் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பரவாயில்ல? 717 கடைகளை நீங்கள் மூடுறீங்க. இங்கே அந்தியூரில், என்னுடைய தொகுதியில் அந்தியூரில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தியூருக்கு முன்னாடி டவுட்டுப்பாளையத்துக்கு முன்னாடி 3 டாஸ்மாக் கடைகள் தொடர்ச்சியாக இருக்கும். சாலையோரத்தில், முதன்மை சாலையோரத்தில் இருக்குது. அதில் கடைகளை எடுத்தாங்க. ஒரு கடைகளை எடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து 100 மீட்டர் கூட இருக்காது, அங்கே ஒரு 11 to 11 பார் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன மாற்றம் இதில்? அங்கே வந்து அரசு கடையாக இருந்துச்சு, இங்கே வந்து தனியாக இருக்குது. நீ வந்து மறைமுகமாக ஒரு கமிஷனை வாங்கிட்டு கடையை அனுமதிக்கிறேன். இதுதான் மாற்றமா? இது வந்து நுட்பமாக, மிக நுட்பமாக தேர்தலுக்கு முன்னாடி ஒரிஜினாக வந்து உங்களுடைய மது தொடர்பான உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு ஒரு நெறியாளர் கேட்பாங்க. அதில் அவர் சொல்லுவார், நாங்கள் அரசு கடைகளெல்லாம் மூடிடுவோம், ஆனால் தனியாருக்கு விட்டுருவோம். மதுவை பொறுத்த வரைக்கும் தனியாருக்கு விட்டுருவோம், அவங்க எப்படி வேணால் கடை திறந்து விற்றுக்கலாம், அரசு வந்து நடத்தாது அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அப்போ அதை தான் இப்போ வந்து செயல்படுத்துகிறாங்க. என்னென்னா அரசாங்கத்துக்கு கெட்ட வேறு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நேரடியாக கடைகள் மூலமாக இருந்து கொள்ளையடிக்கிற பணத்தை தனியார் மூலமாக அவன் செஞ்சுக்கிட்டோம், ஒப்பந்தத்தை அவனுக்கு கொடுத்துருவோம், நமக்கு வர வேண்டிய கமிஷன் வந்துட்டு நம்ம வந்து ரிஸ்க் இல்லாமல் அந்த காசு எடுத்துக்குவோம். வருஷத்துக்கு இவ்வளவு, அதாவது மாதத்துக்கு இவ்வளோ வரணும், இவ்வளோ கொடுத்தா மட்டும் உங்கள் கடைக்கு பர்மிட், இல்லைன்னா கேன்சல் பண்ணிடுவேன், அடுத்த வருஷத்துலேருந்து இல்லை அடுத்த மாதத்துக்கு மூடிடுவேன் அப்படிங்கிறது நீ அடுத்தடுத்து நடக்கும். அப்போ என்னென்னா இவங்களுக்கு ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்படும். ப்ரைவேட் பாராக இருந்தாலும் சரி, அரசு கடைகளாக இருந்தாலும், அரசு கடைகளுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் விற்க மாட்டேங்குது? மாவட்ட ஆட்சியரே வந்து கூட்டம் போட்டெல்லாம் நடத்தின கேவலமெல்லாம் இங்கே இந்த சமூகத்தில் நடந்த ஏறி இருக்குது. இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்போ இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும், மக்கள் தெளிவடையணும். எது தேவைங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ சிக்கல்கள், அட்டூழியங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் போகும்போது இந்த மாதிரி கூட்டம் நடத்துறதுக்கு இடைஞ்சல் பண்ணுறது, எங்களையெல்லாம் பார்த்தா ஏதோ தேச துரோகி மாதிரியும் சமூக விரோதிகள் மாதிரி, ஒரு ரவுடிகள் மாதிரி பார்க்குறாங்க. ரவுடித்தனம் பண்ணுறதே உண்மையை தண்ணியை போட்டு அராஜகம் பண்ணுறதே இவங்க தான். ஆனால் எங்களை வந்து அப்படி பார்க்குறாங்க. உள்ளூர்களில் போகும்போது ஏதோ நாங்கள் வந்து அப்படியே இவங்களால் அடித்து உடச்சி மூஞ்சியில் இது பண்ணிடுற மாதிரி. இன்றைக்கி அமைச்சராகக்கூடிய ஒருத்தர், அவர் பேர் எனக்கு மறந்துச்சு, தேர்தலில் போட்டியிடக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்குள்ள பொறுத்து கட்டையில் அடிக்கிறார். அவர் வந்து இன்றைக்கி அமைச்சர் மரியா வில்சன், அவர் இன்றைக்கி ஒரு அமைச்சராக இருக்கார். இப்படிப்பட்டவங்களெல்லாம் அமைச்சராக வச்சுட்டு வாச்சாத்தியில் படுகொலை நடந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். அவர் இன்றைக்கி காலங்காலமாக அமைச்சராக இருக்கார். மறுபடியும் மீண்டும் அவருக்கே நீங்கள் அவர் கட்சி மாறினாலும் கூட அவரே தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா
இப்போ மக்களை நாங்கள் குற்றம் சொல்ல வருங்களே, மக்களுக்கு தெளிவுபடுத்த போகிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களால குறி வச்சு அவதூறு பரப்புறதும் பிரச்சனை பண்ணுறதும் மக்களை தெளிவுபடுத்தக்கூடாதுன்னு திட்டமிட்டு ஒரு சதி நடந்துகிட்டே தான் இருக்குது. அரசியல் சதி அப்படிங்கிறத விட கார்ப்பரேட்டுகளால் வந்து எல்லா எல்லா நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சமூகத்தில் அத்தனை இடங்கள்லையும் மக்களை நிம்மதியாக இருக்கக்கூட, மக்கள் தெளிவு பெறக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையில்லாத திட்டங்கள், தேவையில்லாத ஊடக பரவல்கள் எல்லாம் செய்யணுமோ அதெல்லாமே செஞ்சுட்ருக்காங்க. நன்றி. நன்றிங்கய்யா.